ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோட்ல நம்ம வானதியோட அப்பா எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஜெயிலில் பிடிச்சி தூக்கி போட்டே ஆகுவேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய அண்ணன் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. பாண்டி மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்காங்கப்பா. பாண்டி மேலே எந்த தப்பும் இல்லை. பாண்டியை பிடிச்சு போய் நான் தான் அவனை ப்ரப்போஸ் பண்ணேன். அவன் பின்னாடி லவ்னு தெரிஞ்சது நான் தான். தண்டனை எனக்கு கொடுங்க. எதுக்காக தேவையில்லாமல் பாண்டியை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. இவன் போய் நிலா கிட்ட தப்பாக பேசினான், அதனால அவங்க போட்டு அடித்தாங்க. அதுக்கும் நீங்கள் இப்போ நடந்துக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, எதை வேணால் நீ சம்மந்தப்படுத்திக்கோ, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அப்பா வந்து சொல்லிடுறாங்க. பாண்டிக்காக வேறு வழி இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னாலையும் நான் கேட்குறேன். தயவு செஞ்சால் அவங்க அண்ணனுங்க மேலேயும் பாண்டி மேலேயும் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி வானத்தை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நீ சொன்ன வாக்கை மீற மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி மேலேயும் அவங்க அண்ணனுங்க மேலேயும் கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வானத்தியை பொண்ணு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வராங்க. கல்யாணம் வரைக்கும் நிச்சயமும் பண்ணிட்டு போகிறாங்க. என்னடா இது, வானதி இன்னும் பேச வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாண்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் வானதிக்கு கல்யாணம் நடந்தால் பாண்டியோட நிலைமை என்ன ஆகுன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.